நாம சின்ன வயசுல நிறைய சினிமாக்கள்லயும் சரி கார்ட்டூன்ஸ்லயும் சரி இந்த வேர்வுல்வ்ஸ் அதாவது ஓநாய் மனிதர்களை பத்தி நிறையவே பார்த்திருப்போம். கதைகள்ல இந்த ஓநாய் மனிதர்கள் எப்படி காட்டப்பட்டிருப்பாங்கன்னா, ஏற்கனவே ஓநாய் மனிதனா தெரியும் ஒருத்தன் இருப்பான். இவன் பகல்ல மனிதனாவும் இரவுல ஓநாய் மனிதனாவும் ரத்த வெறியில சுத்திக்கிட்டு இருப்பான். முக்கியமா இரவுல நிலவு வெளிச்சம் இவன் மேல பட்ட உடனே தன் மனித தோலை உரிச்சிட்டு ஓநாய் மனிதனா இவன் மாறிடுவான். இப்படிப்பட்ட இந்த ஓநாய் மனிதன் இரவுல தனியா இருக்கிற குழந்தைகளை கடிச்சு சாப்பிடுவது, இருட்டில் சிக்கும் பெண்களை இழுத்துட்டு போய் சாப்பிடுவதுன்னு இரவுல தன் பசிய போக்கிக்குவான். இந்த கொடூரமான ஓநாய் மனிதனை ரத்த காட்டேரிகள் தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும். ஊரில் நிகழும் மரணத்தை பார்த்து இந்த ஓநாய் மனிதனை வேட்டையாட ஒரு கூட்டம் கிளம்பி போகும். கிளம்பி போறவங்கல்ல யாராச்சும் ஒருத்தர் இந்த வேர்வல்ஃபை கொன்னுட்டாங்கன்னா சாகும் முன்னாடி எப்படியும் அந்த ஓநாய் மனிதன் கொன்னவனை கடிச்சிடும். அன்னையில இருந்து கடிப்பட்டவன் இரவு நேரத்துல ஓநாய் மனிதனா சுற்ற ஆரம்பிப்பான். அவன் மறுபடியும் இரவுல மனித உயிர்களை பிடிச்சு சாப்பிட ஆரம்பிப்பான். இந்த சுழற்சி மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஓநாய் மனிதனோட ஷார்ட்டான ஸ்டோரி. இவையெல்லாம் நாம படங்கள்ல பார்த்தது, கற்பனையானது. பட் நிஜத்துல கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்னாடி ஓநாய் மனிதனா ஒருத்தன் இந்த உலகத்துல சுத்தி இருக்கான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா?